ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். என்கிட்ட கொஞ்ச காலம் முன்னாடி எனக்கு ஒரு கிளையண்ட் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் ஆன ஒரு நபர். அவர் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர்னு வச்சுக்கோமே. அவர் ஜாதகம் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சது, மனைவியால் இவருக்கு வருத்தங்கள், அதாவது மனைவியோட இவருக்கு பிரச்சனை அப்படின்றது காமிச்சது. முதல் கேள்வியாகவே அதை நம்ம அவர்கிட்ட கேட்டோம், மனைவிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாங்களே சொல்கிறதுக்கு மாட்டாஸ்பத்திரியா சார்? இதில் காமிக்கிறது மனைவிக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைன்னு காமிக்குது. இது பிரச்சனை உண்மையா இல்லையான்றது நீங்கள் தானே சொல்லணும். ஆனால் ஆமாம் சார், பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஆனால் இது முடிவுக்கு வருமா என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு சம்பவத்தை பற்றி என்று சொன்னார். என்னன்னா, இவங்க கல்யாணம் ஆகி முதல் நாளே அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, நமக்குள்ளே பேசி ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் நமக்குள்ளே ஒரு தாம்பத்தியம்ன்றது ஒன்று நம்ம ஒத்தி வைப்போம், நமக்குள்ளே ஒரு புரிதல் வரட்டும் முதல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் சரி அதில் ஒன்றும் தவறு இல்லையே, சரியான விஷயம் தானே கேட்குறாங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறார். இது இப்படியே போகுது. 10 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லை. ஒரு பேசி இவங்க ஒரு புரிதல் வருதான்னு பார்த்தா அதுக்கும் அந்த பொண்ணு தயாராக இல்லை. கொஞ்ச காலம் கழித்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு நம்ம மெட்ராஸ்க்கு போய் அங்கேருந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஐடியா கொடுத்துருக்காங்க. சரி அதுவும் சரிதானே அப்படின்னு மெட்ராஸ்க்கு வந்தோடனே மறுநாள் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய பெண் தோழி ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. இவ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவ ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கா, ஒரு 2 நாள் இங்கே தான் இருப்பா அப்படின்னோடனே இவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் தானேன்னு இருக்கிறாரு. அப்புறம் இவங்களோட நடவடிக்கை பார்த்தா இந்த பெண்ணுக்கும் அந்த அவருடைய தோழிக்கும் உண்டான நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குது. இவருக்கு இது ஒன்றும் புரியல, இது என்ன தான் நடக்குது அப்படின்றது ஒன்றும் புரியல. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, உன் மனைவி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோன்னு சொல்லியிருக்குது. இந்த பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் உங்கள் மனைவியும் நானும் ரொம்ப நாளாக காதலிச்சுட்ருக்கோம், நாங்கள் தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்தோம், இடையில நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் இந்த பையனுக்கு பொரியலை தட்டின மாதிரி ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா, இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த பொண்ணு தன்னை அண்டவே உடலை இந்த பையனை, இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்து நேரத்தில் இவர் இன்னொரு பெரிய வேலையை பண்ணி வச்சுருக்கிறாரு. என்னென்னா, இவர் பேரில் உள்ள ஒரு நிலத்தை அந்த பொண்ணு பேரில் கேட்டதுன்னு சொல்லி மாற்றி எழுதி கொடுத்துருக்கிறார். புரிதல் வருமா, இதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு 10 நாள் 15 நாள்னு சொல்லி வெளியே எங்கேயோ போய் தங்கிட்டு வரதான். இப்படி இருந்தோடனே இவருக்கு பார்க்க சைக்கிளை இவர் போய் அவங்க வீட்டில் அதை பற்றி பேசியிருக்கிறார். பேசி கேட்டால் அவங்க இல்லை இது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதெல்லாம் வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, நாங்கள் இதை சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இவர் வேறு வழி இல்லாமல் இவரும் அதுக்கும் அனுசரிச்சுட்டு சரின்னு ஒரு ஏதாவது ஒரு நல்ல காலம் கிடைக்காதான்ட்டு கோயிலாக ஏறி இறங்கியிருக்கிறார். இப்படியே போயிட்டுருக்குது. அந்த சொத்தை எனக்கு கொடு, நான் பேங்க்கு லோனுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் திரும்பவும் அந்த மனைவிட்ட கேட்குறப்போ தரேன்னு சொன்னது, யார் தான் மகளோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்களோ அந்த பேரண்ட் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ்வளவு விஷயங்களும் நடந்திருக்குது இந்த பையனுக்கு தெரியாமையே. இதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் 8 மாத காலத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சிட்ருக்குது. இப்போ அந்த சொத்து, இவன் எழுதி கொடுத்த சொத்தும் அந்த பொண்ணு பேரில் இல்லை, அவங்க அம்மா பேரில் இருக்குது. நான் சேர்த்து வைக்கிறேன், உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னால் அவங்க இப்போ சொத்தை தர மாட்டுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்தை கேட்காதீங்க, பொண்ணை வேணால் நாங்கள் சேர்த்து வைக்கவான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணை கேட்டால் நான் இங்கே வாழ விரும்பலை, நான் அந்த பொண்ணோட தான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுது. இப்படி ஒரு வினோதமான ஒரு கேஸோட அந்த பையன் என்கிட்ட, சார் இப்படி ஒரு நிலைமையில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், என்ன சார் வழின்னு கேட்குறான். இந்த பையனுக்கு நான் ஏதாவது ஒன்று நல்லதாக பரிந்துரைச்சாகணும். இதுக்கு நமக்கு ஜாதகம்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டூல். இந்த ஜாதகத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களும் ரொம்ப பலமாக பாதிக்கப்பட்டிருந்தது, சுக்கிரனும் செவ்வாயும்.
இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு வருது அப்படின்னாலே இதுக்கு பூ பேரை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்களாக இருக்கணும். பத்மாவதியாக இருக்கலாம், பத்மநாபனாக இருக்கலாம். இது மாதிரி பூ பேர் உள்ள இறைவன் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தா இவர் திருச்சி பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர். இவருக்கு தாமரை மணாளன் அப்படின்னு ஒரு சாமி இருக்குது. எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் திருவள்ளரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவள்ளரையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் தாமரை மணாளர். அவருடைய உண்மையான பேர் புண்டரிகாட்சர்னு பேர். அதுவும் தாமரைன்னு தான் அர்த்தம். அப்போ பூ பேர் உள்ள இந்த இறைவன் கோவிலுக்கு தொடர்ந்து போ. புதன் பெருமாளாக வர்றதுனாலையும் இந்த ஸ்தலம் பூ பேர் கொண்ட ஒரு இறைவனுடைய ஸ்தலமாக இருக்கிறதுனாலையும் இந்த கோவில் போயிட்டு வா தம்பி, உனக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் சார், கண்டிப்பாக இதை வந்துருமா, கண்டிப்பாக எனக்கு அந்த சொத்து கிடச்சிருமா எல்லாம் கேட்டார். அது என் கையில் கிடையாது, அது நீயாச்சு, அந்த தாமரை மணாளர் ஆச்சு, நீ போ தம்பின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். இவர் போனார். போய் கொஞ்ச நாளாக இருக்கான். இங்கே ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் இவர் போய் கம்ப்ளைண்ட்டுக்காக போய் சொல்லியிருக்கிறாரு. போலீஸில் கூப்பிட்டு விசாரித்ததுலேயும் இந்த பையன் சேகரித்து வச்ச ஆதாரத்தெல்லாம் பார்த்தோன்னே இந்த போலீஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக, இந்த பையனுக்கு சாதகமாக பேசி அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. கூப்பிட்டு பேசி எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இவர் கொடுத்துட்டாரு. இப்போ இது வந்து ஃபோர்ஜரி கேஸுன்னு நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் அவங்க மிரட்டி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, இல்லைங்க என் பொண்ணு வரமாட்டேன்ருச்சு, என் பொண்ணு அங்கே தான் போவேன்ருச்சு, அதை கேட்காதீங்க, அவர் சொத்தை வேணால் எழுதி தரோன்னு சொல்லி ஒரு வார்த்தை போலீஸ்டே சொல்லிடுச்சு. போலீஸ் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சொன்னபடி நீங்கள் அதை கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள யோசிக்க விடாமல் அவங்கள நெருக்கம் தந்ததில் அந்த அம்மா மறுநாள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு போனது தான். அந்த பொண்ணு இவருக்கு உண்டானவர் இல்லை அப்படின்றது அந்த இறைவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் இவருக்கு சொத்து கைமாறி போய் சொத்து விட்டு போன சொத்து எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த சொத்தை பழையபடி இவருக்கு மீட்டு கொடுத்தது இந்த ஸ்தலம். மிகப்பெரிய ஸ்தலம். இந்த மாதிரியான ஒரு வினோதமான பிரச்சனைக்கு தான் இந்த ஸ்தலமா அப்படின்னா கிடையாது. இது செவ்வாயும் சுக்கிரனும் உண்டான ஸ்தலம்னு சொன்னேன் இல்லையா? இதே ஸ்தலத்தை என்னுடைய மாணவர்களும் இப்போ நிறைய பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் நீண்ட காலமாக பிரச்சனையிலேயே இருக்கிறவங்க, 40 வயது ஆகி கூட கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்ருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த கோயில் ஒரு கண்கண்ட தெய்வமாக இருக்கும். இங்கே போய் அவங்க அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு வீடு வரும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்ட விஷயம் நடைபெறுது. அது ரொம்ப சீக்கிரமாகவும் நடைபெறுது. இந்த 2 கிரகங்கள் வேறு என்ன விதமான பிரச்சனை காரணமாக இருந்தாலும் இதே 2 கிரகம் பணத்தை கொடுக்கணுமா, பணத்தை கொடுக்கும். இன்னும் வேறு என்ன விஷயங்களை தரணுமோ அந்த விஷயங்களை தரும். இந்த கோவிலுக்கு நம்ம தொடர்ச்சியாக போய் நிறைய நல்ல விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடைய முடியும். இது போல் நிறைய கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தன்னுள்ள வச்சுருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.